வாங்க இன்னைக்கு இன்னொரு கதைக்குள்ள போகலாமா? இங்க இரும்பு செய்கிறவர் ராஜாக்கு ஒரு வாள் செய்யலான்னு யோசனை பண்ணாராம். நல்ல வாளா செஞ்சு கொண்டு போய் கொடுக்கணும் ராஜாக்கு, அப்ப ராஜா சந்தோஷப்படுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரும்புக்காரன் என்ன செஞ்சாராம், அனலை உருவாக்கி அதுல இரும்பை வச்சு அடிச்சு 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 தட்டி 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 சரிபடுத்திட்டு இருந்தாராம். ஆனா இரும்பு சரியாவே வரமாட்டேன்னுச்சான். அங்கிருந்து வந்து போறவங்க எல்லாம் பார்த்துட்டு, என்னப்பா தினம் இதுவே அடிச்சுக்கிட்டே தான் இருக்கிற நீ என்னைக்கு நீ வாள் செஞ்சு ராஜாட்ட கொடுத்து நீ என்னைக்கு நல்ல பேர் வாங்குறது அப்படின்னு சொன்னாங்களாம். இருந்தாலும் இந்த இரும்புக்காரன் என்ன பண்ணாருன்னா தினம் வந்து அதை முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாராம். இந்த டைம் என்ன பண்ணாராம், கொஞ்சம் அனலை அதிகப்படுத்தி அந்த இரும்பை வச்சு அடிச்சுக்கிட்டே இருந்தாராம். திடீர்னு பார்த்தீங்கன்னா அது ஜொலிக்க ஆரம்பிச்சிருச்சான். அழகா அது வாளா தயாரிச்சிட்டாராம். தயாரிச்சுட்டு கைப்பிடியெல்லாம் போட்டுட்ட பிறகு இவர் ராஜா கிட்ட எடுத்துக்கொண்டு போய் கொடுத்தாராம். ராஜா ரொம்ப மகிழ்ச்சி, நீங்கள் இவ்வளோ நல்லா வாள் செஞ்சு கொடுத்துருக்கீங்க, இது நான் போருக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி அவருக்கு பரிசு கொடுத்து அனுப்பிச்சு விட்டாராம். இந்த கதையில் உங்களுக்கு என்ன தெரியுது? எல்லாத்தையுமே உடனே நம்ம செஞ்சிட முடியாது. அதே நேரத்தில் மெதுவாக ஒன்று ஒன்றா நம்ம செய்யும்போது நம்ம அதை ஜெயிக்கலாம். வெற்றி நம்ம கையில் தான் இருக்கு. அதை நம்ம விட்டு கொடுத்துட்டோம்னா வெற்றி நம்மள்கிட்ட இருக்காது. அதை நம்ம தொடர்ந்து பிடிச்சி அதுலேயே வேலை பார்த்தோம்னா தான் நம்ம வெற்றி பெற முடியும். இது ஸ்பெஷலி படிக்கிற பிள்ளைகளுக்கு. ஒரு தடவை படித்தோடனையும் வந்துருச்சு அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. தினம் அதை படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா தான் நம்மளும் ஜொலிக்கலாம். வாழ்க்கையில் ஜொலிக்கலாமா? வாங்க.